கயல்விழி தனது 2 குழந்தைகளையும் அணைத்துக் கொண்டு, சித்து பாருங்களேன், நமக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வரும்னு நம்ம நினைக்கவே இல்லைல்ல என்று உருக சித்தார்த் அவளை அணைத்துக் கொண்டான். அந்த பங்களாவின் ஒவ்வொரு சுவரும் அன்று மழலை சத்தத்தாலும் காதலாலும் புது பெயர்களின் ஒளியாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. கயல்விழி மற்றும் சித்தார்த்தின் புதிய அத்தியாயம் அந்த பிஞ்சு பாதங்களின் வரவால் ஒரு முழுமையான காவியமாக மாறியது. யஷ்வந்த் மற்றும் ஆத்விகா பிறந்த பிறகு அந்த பங்களாவே ஒரு கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தின் தலைமையகம் போலவும் அதே சமயம் ஒரு அழகான நந்தவனம் போலவும் மாறியிருந்தது. அன்று காலை விக்ரம் டைனிங் டேபிளில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். நித்யா 6ஆம் மாத நிறைவில் இருந்ததால் அவளுக்கு பிடித்தமான ஒரு விசேஷமான பழச்சாற்றை அவளது அறைக்கே கொண்டு செல்ல விக்ரம் தயாரானான். வேலைக்காரர்கள் யாரையும் அவன் அனுமதிப்பதில்லை. நித்யாவுக்கு நானே தான் செய்வேன் என்பதில் அவன் உறுதியாகவே இருந்தான். விக்ரம் அறைக்குள் நுழையும் போது நித்யா ஜன்னல் வழியாக வெளியே இருந்த கடலை பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் மெல்ல அவளுக்கு பின்னால் வந்து அவளது இடையை சுற்றி வளைத்து தனது தாடையை அவளது தோளில் வைத்தவன், என்ன நித்யா, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க, இதோ உனக்கு பிடிச்ச ஜூஸ் என்று அவன் சொல்ல நித்யா அவனது கையை பற்றி கொண்டாள். ஒண்ணுமில்ல விக்ரம், நம்ம யஷ்வந்தும் ஆத்விகாவும் விளையாடுற சத்தத்தை கேட்கும் போது நமக்கும் அந்த நாள் எப்போ வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதான் என்றாள் நித்யா. விக்ரம் அவளது வயிற்றை தடவி கொடுத்தபடி, இன்னும் 3 மாசம்தான் நித்யா, அதுக்கப்புறம் இந்த விக்ரமோட ஜூனியர் வந்துருவான். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம கம்பெனியோட 50வது ஆண்டு விழா வருது. அங்க நீ ஏன் கூட வந்து நிக்கணும். இந்த ராயல் குரூப்போட மகாராணியா எல்லாரும் உன்னை பார்க்கணும் என்று அவன் கம்பீரமாக சொல்ல நித்யா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அதே சமயம் கீழே ஹாலில் அர்ஜுன் ஒரு பெரிய போர்டு வைத்து வித்யாவுக்கு ஏதோ பாடம் எடுத்து கொண்டிருந்தான். வித்யா இப்போ கம்பெனியின் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருப்பதால் அடுத்த பெரிய ப்ராஜெக்டை அவள் தான் லீட் செய்ய போகிறாள். வித்யா, இங்க பாரு, இந்த டிசைன்ல இருக்கிற இந்த கர்வ் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். அர்ஜுனோட பொண்டாட்டி பண்ற வேலைன்னா அதுல ஒரு கெத்து இருக்கணும் என்று அர்ஜுன் அதிகாரமாக சொல்ல வித்யா அவனை முறைத்து பார்த்தாள். அர்ஜுன், ஆபீஸ்ல நீங்க பாஸ் தான், ஆனா இங்க நான் தான் உங்க பாஸ். இந்த டிசைன் இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கோங்க என்று அவள் ஃபைலை மூடி வைக்க அர்ஜுன் சட்டென்று அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்தான். ஏய், என்ன கோவம், உன்னை பார்த்தாலே எனக்கு வேலையில கவனம் செதறுதுடி. இந்த டிசைனை விட உன்னோட இந்த சிவந்த முகம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அர்ஜுன் அவளது கழுத்தோரம் மூச்சை விட வித்யா சிலிர்த்து போனாள். அர்ஜுன், யாராவது பார்த்துட்டு போறாங்க, விடுங்க என்று அவள் முணுமுணுக்க, பார்க்கட்டுமே, ஏன் பொண்டாட்டிய கொஞ்சம் எனக்கு உரிமை இல்லையா என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். அந்த அறையில் வேலையை தாண்டி அவர்களின் காதல் தீ கனன்று கொண்டிருந்தது. கயல்விழி மற்றும் சித்தார்த் இருவரும் தங்களது குழந்தைகளை தூக்கி கொண்டு கார்டனுக்கு வந்தனர். யஷ்வந்த் சித்தார்த் கைகளிலும் ஆத்விகா கயல்விழியின் கைகளிலும் இருந்தனர். சித்து, பாருங்களேன், ஆத்விகா அப்படியே உங்களை போலவே கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறா என்று கயல்விழி சொல்ல சித்தார்த் அவளை அணைத்துக் கொண்டான். ஆமா கயல், நம்ம வாரிசுகள் இப்போவே இவ்ளோ அழகா இருக்காங்க. இவங்க வளர்ந்து நம்ம பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது பார்க்கணுமே என்று அவன் உற்சாகமாக பேசினான். சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் வராண்டாவில் அமர்ந்து இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். ராஜேஸ்வரி, நம்ம குடும்பம் இப்போ எவ்வளோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கு பாரு. 3 ஜோடிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம காதலிக்கிறாங்க. அதே சமயம் குடும்ப பொறுப்பையும் கவனிச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு என்றார் சிவலிங்கம். அன்று மாலை விக்ரம் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். அடுத்த வாரம் நாம் எல்லாரும் 1 வாரத்துக்கு சிங்கப்பூர் போறோம். பிசினஸுக்கு பிசினஸும் ஆச்சு, ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாவும் ஆச்சு. நித்யாவுக்கு இந்த சூழல் மாற்றம் ரொம்ப தேவை என்று அவன் சொல்ல அர்ஜுனும் வித்யாவும் உற்சாகத்தில் குதித்தனர். சிங்கப்பூர் பயணம் முடிவாகிவிட்டதால் அந்த பங்களாவே ஒரு சர்வதேச விமான நிலையம் போல பரபரப்பாக மாறியது.
விக்ரம் தனது தனி விமானத்தை தயார் செய்வதற்காக உத்தரவிட்டிருந்தான். நித்யாவுக்கும் கயல்விழிக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதில் அவன் மிக தீவிரமாக இருந்தான். அன்று அதிகாலை அனைவரும் சிங்கப்பூர் சென்றடைந்தனர். மெரினா பேஸ் அண்ட் ஹோட்டலின் அந்த உன்னதமான ராயல் சூட்டில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஜன்னல் வழியே தெரிந்த அந்த பிரம்மாண்ட சிங்கப்பூர் நகரத்தின் அழகை நித்யா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவளுக்கு பின்னால் வந்து நின்று அவளது தோள்களில் ஒரு மென்மையான சால்வையை போர்த்தி அணைத்து கொண்டவன், நித்யா, உனக்காகத்தான் இந்த ட்ரிப்பு. பிசினஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு உன் கூட செலவிடுற இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அவளது காதோரம் முத்தமிட்டான். நித்யா சிரித்து கொண்டே, விக்ரம், இங்க வந்த பிறகும் உங்களுக்கு அந்த பிசினஸ் மூளை குறையவே இல்லையா? இப்போதாவது அந்த லேப்டாப்பை கொஞ்சம் மூடி வைங்க என்று அவனை அதட்டினாள். அதே சமயம் பக்கத்து அறையில் அர்ஜுன் மற்றும் வித்யாவின் லூட்டி எல்லை மீறி கொண்டிருந்தது. அர்ஜுன் அங்கிருந்த பிரம்மாண்டமான பால்கனியில் வித்யாவை இழுத்து அணைத்துக் கொண்டு நின்றவன், வித்யா, இந்த சிங்கப்பூர் நைட் லைஃப் எவ்வளவு அழகா இருக்குல்லடி. இந்த சூழல்ல உன்னை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ் இன்னும் தான் அதிகமாகுது என்று சொல்லி அவளது இடுப்பை சுற்றி தன் கைகளை இறுக்கினான். வித்யா அவனது நெஞ்சில் கை வைத்து தள்ளி, அர்ஜுன், விக்ரம் மாமாவும் நித்யாக்காவும் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க, கொஞ்சம் அடக்கமா இருங்க என்று சொல்ல அர்ஜுன் விடாமல் அவளை தன் பக்கம் இழுத்து அவளது இதழ்களை தனது முரட்டு இதழ்களால் ஆக்ரோஷமாக சிறைப்பிடித்தான். அந்த முத்தத்தில் அர்ஜுனின் தீராத தாகமும் வித்யாவின் அரவணைப்பும் பின்னி பிணைந்திருந்தன. இன்னைக்கு நைட்டு நாம சிங்கப்பூரோட இந்த அழக மட்டுமல்ல, நம்ம காதலையும் சேர்த்து கொண்டாட போறோம் என்று அர்ஜுன் வித்யாவின் காதோறும் கிசுகிசுக்க அவள் வெட்கத்தில் அவனது மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். மறுபுறம் கயல்விழி மற்றும் சித்தார்த் தங்களது இரட்டை வாரிசுகளான யஷ்வந்த் மற்றும் ஆத்விகாவுடன் அந்த ஹோட்டலின் கார்டன் பகுதியில் மெல்ல நடந்து கொண்டிருந்தனர். சித்து, பாருங்களேன், யஷ்வந்த் இந்த சிங்கப்பூர் காத்துப்பட்டதும் எவ்வளவு குஷியா இருக்கான் என்று கயல்விழி சொல்ல சித்தார்த் ஆத்விகாவை கைகளில் ஏந்தி முத்தமிட்டான். நிச்சயமா கயல், நம்ம குழந்தைங்க இப்பவே இன்டர்நேஷனல் லெவல்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வளர்ந்து நம்ம கம்பெனியோட உலகளாவிய கிளைகளை கவனிச்சுக்கும் போது பார்க்கணுமே என்று பெருமையுடன் பேசினான். மறுநாள் காலை விக்ரம் ஒரு பெரிய பிசினஸ் டீலை சிங்கப்பூர் முதலீட்டாளர்களுடன் வெற்றிகரமாக முடித்தான். அந்த வெற்றியை கொண்டாட அன்று இரவு ஒரு பிரம்மாண்டமான கப்பலில் டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டது. கப்பலில் அனைவரும் மிக நேர்த்தியான மேற்கத்திய ஆடைகளில் ஜொலித்தனர். விக்ரம் கருப்பு நிற டாக்ஸிகோவில் மாசாக இருக்க, நித்யா ஒரு அழகான கவுனில் தேவதை போல இருந்தாள். அர்ஜுன் வித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு கப்பலின் டெக்கில் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென வித்யாவுக்கு ஒரு மெல்லிய தலைச்சுற்றல் வந்தது. அவள் சட்டென்று ஒரு இருக்கையில் அமர அர்ஜுன் பதறி போய் அவள் அருகே ஓடியவன், வித்யா, என்னாச்சு? ஜூஸ் ஏதாச்சும் வேணுமா என்று அவன் துடிக்க, வித்யாவோ, அர்ஜுன், அநேகமா நாம எதிர்பார்த்த அந்த வாரிசு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்று அவள் சொல்ல அர்ஜுன் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அடுத்த நொடி அவளை அப்படியே தூக்கி சுழற்றி, நிஜமாவா வித்யா? நிஜமாவா? அண்ணா, சித்து, இங்க வாங்க, நம்ம குடும்பத்துல இன்னொரு வாரிசு வரப்போகுது என்று அர்ஜுன் அந்த கப்பலை அதிர கத்தினான். விக்ரம் ஓடி வந்து அர்ஜுனை தழுவி கொண்டவன், வாழ்த்துக்கள் அர்ஜுன். நித்யா, இப்போ நம்ம வீட்டுல 2 பேர் விசேஷமா இருக்கீங்க. இந்த சிங்கப்பூர் பயணம் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரும்னு நான் நினைக்கவே இல்லை என்று விக்ரம் நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த நிலா வெளிச்சத்தில் நடுக்கடலில் நின்றிருந்த அந்த கப்பலில் ராயல் குடும்பத்தின் மகிழ்ச்சி 3 மடமாக பெருகியது. விக்ரம் நித்யாவை அணைத்துக் கொள்ள, சித்தார்த் கயல்விழியின் கையை பற்றி கொள்ள, அர்ஜுன் வித்யாவை தனது காதலால் ஆட்கொண்டான். அந்த இரவு அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பொற்காலமாக மாறியது. சிங்கப்பூரின் நவீனமான மற்றும் சொகுசான சூழலில் அந்த குடும்பத்தின் கொண்டாட்டம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. அர்ஜுன் வித்யாவின் அந்த புதிய செய்தி குடும்பத்தையே உற்சாகத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றிருந்தது.
மறுநாள் காலை விக்ரம் அனைவரையும் ஒரு விசேஷமான இடத்திற்கு அழைத்து சென்றான். அது சிங்கப்பூரின் புகழ்பெற்ற கார்டன்ஸ் பை த பே. அங்கே இருக்கும் அந்த பிரம்மாண்டமான சூப்பர் ட்ரீட்களுக்கு நடுவே நடக்கும்போது நித்யா வியப்பில் உறைந்து போனாள். விக்ரம் அவளது தோளில் கை போட்டு அணைத்தபடியே, நித்யா, இந்த இடம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குதுல்ல என்றதும், விக்ரம், பிசினஸ் மேனா இருக்கிற நீங்க இவ்வளோ தவித்துவமா பேசுறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று அவள் சிரிக்க, விக்ரம் அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அதே சமயம் அங்கிருந்த கிளவுட் ஃபாரஸ்ட் அருவிக்கு அருகில் அர்ஜுன் மற்றும் வித்யாவின் ரொமான்ஸும் அனல் பறந்தது. வித்யா இப்போது 1 மாத கர்ப்பிணியாக இருப்பதால் அர்ஜுன் அவளை ஒரு வினாடி கூட தனியாக விடவில்லை. வித்யா, மெதுவா நட, இங்க பாரு, இந்த அருவியோட சாரல் உம்மேல படும்போது நீ எவ்வளவு அழகா இருக்கடி என்று அர்ஜுன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். வித்யா அவனது கைகளை பிடித்து கொண்டு, அர்ஜுன், எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன் என்று சொன்னாலும் அவனது அணைப்பின் கதகதப்பை ரசித்தாள். அர்ஜுன் அவளை தன் பக்கமாக திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்து, பார்க்கட்டுமே, இந்த உலகத்திலேயே மிக அழகான அப்பா நான் தான் அப்படின்னு இந்த சிங்கப்பூருக்கே தெரியணும். நம்ம வாரிசு இப்பவே இவ்வளோ அழகான இடங்களை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தை பரிசளித்தான். அந்த அருவியின் சத்தத்திற்கு நடுவே அவர்களின் காதல் மொழி இன்னும் தீவிரமானது. மாலையில் அனைவரும் சென்டோசா தீவுக்கு சென்றனர். அங்கே இருக்கும் கடற்கரையில் சூரியன் மறையும் அந்த அழகிய வேளையில் சித்தார்த் மற்றும் கயல்விழி தங்களது இரட்டை வாரிசுகளுடன் மணலில் அமர்ந்திருந்தனர். சித்து, பாருங்களேன், இந்த யஷ்வந்தும் ஆத்விகாவும் இந்த அலைகளோட சத்தத்தை கேட்டு எப்படி காலை உதச்சு விளையாடுறாங்க என்று கயல்விழி சொல்ல, சித்தார்த் அவளது கையை பற்றி கொண்டவன், ஆமா கயல், நம்ம குடும்பத்தோட இந்த ஒற்றுமை தான் நம்ம பலமே. விக்ரமனும் அர்ஜுனும் அவங்க வாரிசுகளோட வரும்போது இந்த உலகமே நம்ம கையை பிடிக்கும் என்றான். இரவு நேரம் வந்ததும் விக்ரம் ஒரு சர்ப்ரைஸாக அனைவரையும் சிங்கப்பூர் பிளையர் எனப்படும் அந்த பிரம்மாண்டமான ராட்சத ராட்டினத்திற்கு அழைத்து சென்றான். அந்த தனிப்பட்ட கேபினில் அவர்கள் குடும்பம் மட்டுமே இருந்தது. ராட்டினம் மெல்ல மெல்ல உயரை செல்ல சிங்கப்பூர் நகரத்தின் முழு அழகும் மின்மினி பூச்சிகளாய் அவர்களின் கண்ணுக்கு கீழே சொலித்தது. உச்சியில் ராட்டினம் நின்றபோது விக்ரம் நித்யாவை அணைத்துக் கொண்டு ஜன்னல் வழியாக அந்த அழகை காட்டினான். அர்ஜுன் வித்யாவை மடியில் அமர வைத்துக் கொண்டு, வித்யா, இந்த உயரத்திலிருந்து உன்னை முத்தமிடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை என்று சொல்லி அவளை ஆழமாக ஆட்கொண்டான். வித்யா அவனது காதலில் கரைந்து போனாள். அந்த உயரமான இடத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே அந்த 3 ஜோடிகளும் தங்களது காதலையும் எதிர்காலத்தையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நித்யா, அர்ஜுன், கயல், நம்ம குடும்பம் இப்போ ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. இனி நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க போகுது என்று விக்ரம் சொல்ல அனைவரும் உற்சாகமாக கை கொடுத்தனர். சிங்கப்பூரின் அந்த இரவு அவர்கள் குடும்பத்தின் காதலாலும் புதிய வாரிசின் வரவாலும் ஒரு மறக்க முடியாத சரித்திரமாக மாறியது. சிங்கப்பூரின் பகல் பொழுதுகள் எவ்வளவு பரபரப்பாக இருந்ததோ அதே அளவு அதன் இரவுகள் இந்த 3 தம்பதிகளுக்கும் மிக நெருக்கமான நினைவுகளையே பரிசளித்தன. கார்டன்ஸ் பை த பே அருவிகளையும் சென்டோசா தீவின் மணல் பரப்பையும் ரசித்த பிறகு விக்ரம் அடுத்ததாக அவர்களை கிளார்கி பகுதிக்கு அழைத்து சென்றான். நதியின் ஓரத்தில் வண்ண விளக்குகள் மின்ன நவீனமான உணவகங்கள் அணிவகுத்து நிற்க விக்ரம் நித்யாவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு மெல்ல நடந்தான். நித்யா, இங்க பாரு, இந்த தண்ணீரோட சலசலப்பும் இந்த சூழலும் உனக்கு எவ்வளோ அமைதியை கொடுக்குது பாத்தியா? உனக்கும் நம்ம குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆன நேரம் தேவைன்னு தான் நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்று விக்ரம் சொல்ல, நித்யா அவனது தோளில் மெதுவாக சாய்ந்து கொண்டவள், விக்ரம், எப்பவும் பிசினஸ் மீட்டிங் ஃபைல்ஸ்னு இருந்தவங்களை இப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நீங்க இவ்வளவு மாறினதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட் என்று அவள் சொல்ல, விக்ரம் அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு தனது காதலை வெளிப்படுத்தினான். அதே சமயம் நதிக்கரையின் ஒரு ஓரமாக அர்ஜுன் வித்யாவை இழுத்து அணைத்து கொண்டு நின்றான். வித்யா,
சிங்கப்பூர்ல நிறைய இடம் சுத்தி பார்த்தாச்சு, ஆனாலும் எனக்கு ஆசை அடங்கின மாதிரியே தெரியலடி என்று அர்ஜுன் அவளது காதோரம் கிசுகிசுக்க, வித்யா இப்போது இருக்கும் நிலையை நினைத்து ஒரு மெல்லிய புன்னகையுடன், அர்ஜுன், கையில் அக்காவுக்கும் நித்யா அக்காவுக்கும் அப்புறம் இப்போ நானும் அதே மாதிரி ஒரு பொறுப்போடு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் சந்தோஷமாவும் இருக்குது என்றாள். அர்ஜுன் அவளை தன் பக்கமாக திருப்பி அவளது முகத்தை ஏந்தி பிடித்து, பயம் எதுக்குடி? உன் அர்ஜுன் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு என்ன குறை? இன்னைக்கு நைட்டு இந்த சிங்கப்பூர் நிலா சாட்சியா சொல்ற, உன்னையும் நம்ம வாரிசையும் நான் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன் என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான். வித்யா அவனது தீராத காதலில் கரைந்து போனாள். அந்த நதிக்கரையின் காற்றில் அவர்களின் காதல் வாசம் இன்னும் பலமாக வீசியது. சித்தார்த் மற்றும் கைல்விழி தங்களது இரட்டை வாரிசுகளுடன் ஒரு சொகுசு படகில் பயணம் செய்தனர். யஷ்வந்தும் ஆத்விகாவும் அந்த தண்ணீரின் அசைவுகளை பார்த்து கைகளை தட்டி சிரிக்க, சித்தார்த் கைல்விழியை அணைத்து கொண்டு அந்த அழகையே ரசித்துக் கொண்டிருந்தான். கயல், நம்ம குடும்பத்தோட இந்த ஒருமைப்பாடு தான் நம்மளை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. விக்ரம் அண்ணனும் அர்ஜுனும் அவங்க குடும்பத்தோட இருக்கும்போது வர்ற அந்த திருப்தியே தனிதான் என்று சித்தார்த் சொல்ல, கைல்விழி அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். மறுநாள் விக்ரம் ஒரு சர்ப்ரைஸாக அனைவரையும் சிங்கப்பூரின் மிக உயரமான ஸ்கை பார்க் பகுதிக்கு அழைத்து சென்றான். நகரமே காலடியில் இருக்க வானத்தை தொடுவது போன்ற அந்த உயரத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அர்ஜுன் வித்யாவை தூக்கி சுற்றி தனது மகிழ்ச்சியை கொண்டாட, விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து கொண்டு அமைதியாக அந்த அழகை பருகினான். பயணத்தின் கடைசி நாள் இரவு அந்த பிரம்மாண்ட ஹோட்டலின் பால்கனியில் 3 ஜோடிகளும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இந்த சிங்கப்பூர் ட்ரிப் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட். முக்கியமா வித்யா கொடுத்த அந்த குட் நியூஸ் தான் இப்போ ட்ரிப்போட ஹைலைட் என்று விக்ரம் சொல்ல, அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டினர். சிங்கப்பூரின் அந்த அழகிய நினைவுகளை தங்களது இதயங்களில் சுமந்து கொண்டு அடுத்த நாள் அவர்கள் சென்னைக்கு திரும்ப தயாராகினர். விமானத்தில் ஏறும்போது அர்ஜுன் வித்யாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, வித்யா, சென்னைக்கு போனதும் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று கண்ணடிக்க, வித்யாவும் ஆவலுடன் அவனை பார்த்தாள். சிங்கப்பூர் பயணத்தின் இனிமையான நினைவுகளையும் வித்யாவின் கருவுறுதல் செய்தியையும் சுமந்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான சென்னை பங்களாவிற்குள் அனைவரும் மீண்டும் நுழைந்தனர். அர்ஜுன் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் என்ற ஆவல் வித்யாவின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. காரில் இருந்து இறங்கியதுமே அர்ஜுன் வித்யாவின் கண்களை தனது கைகளால் மூடிக்கொண்டான். அர்ஜுன், என்ன இது? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விடுங்க என்று வித்யா கூற, அர்ஜுன் அவளை விடவில்லை. இல்ல வித்யா, இது எனக்கும் உனக்கும் அப்புறம் நமக்கு வரப்போற வாரிசுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்று சொல்லிக்கொண்டே அவளை மெல்ல வழி நடத்தி பங்களாவின் ஒரு பக்கவாட்டு பகுதிக்கு அழைத்து சென்றான். அவன் கைகளை எடுத்தபோது வித்யா ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். அங்கே ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி அறை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அறையின் உள்ளே வித்யாவிற்கு மிகவும் பிடித்தமான அரிய வகை மலர் செடிகளும் ஒரு சிறிய நீரூற்றும் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த அறையின் நடுவில் ஒரு அழகான மர ஊஞ்சல் இருக்க, சுவரில் வித்யாஸ் நெஸ்ட் எ பிளேஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. வித்யா, நீ சிங்கப்பூர்ல இருக்கும்போது அந்த கார்டன்ஸ் பை த பே பார்த்து ரொம்ப வியந்த இல்ல? அதோட ஒரு குட்டி வெர்ஷனை தான் இங்க உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இனிமே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலோ அல்லது ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ இங்க வந்து நம்ம வாரிசு கூட நேரத்தை செலவிடலாம் என்று அர்ஜுன் அவளது பின்னால் இருந்து அணைத்து கொண்டு சொல்ல, வித்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அர்ஜுன், எனக்காக இவ்வளோ தூரம் யோசிச்சு செஞ்சிருக்கீங்க, இத நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவள் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அர்ஜுன் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி, நீ சந்தோஷமா இருந்தா தான் நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் வித்யா என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அதே நேரம் ஹாலில் விக்ரம் மற்றும் நித்யா தங்களது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். விக்ரம் நித்யாவை மெல்ல தனது மடியில் படுக்க வைத்து அவளது வயிற்றையே தடவி கொண்டிருந்தான். நித்யா,
அர்ஜுனும் வித்யாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? ஆனா எனக்குள்ள இப்போ ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. இப்போ 2 பேருமே விசேஷமா இருக்கீங்க. இந்த வீட்டோட பாதுகாப்பை இன்னும் அதிகமா ஆக்கணும் என்று விக்ரம் சொல்ல நித்யா அவனது கையை பற்றி கொண்டவள், விக்ரம், நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? பிசினஸ்ல நீங்க சிங்க குட்டி மாதிரி, ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் ஏனோ இப்படி ஒரு குழந்தையா மாறிடுறீங்க என்று அவள் சிரிக்க விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். ஓ முன்னாடியும் நம்ம குழந்தை முன்னாடியும் நான் தோத்து போகவும் தயாராத்தான் இருக்க நித்யா என்று அவன் அவளது காதோறும் கிசுகிசுத்தான். சித்தார்த் மற்றும் கயல்விழி தங்களது இரட்டை வாரிசுகளான யஷ்வந்த் மற்றும் ஆத்விகாவுக்கு பால் கொடுத்துவிட்டு தூங்க வைத்து கொண்டிருந்தனர். சித்து, இங்க பாருங்களேன், யஷ்வந்த் இப்பவே அவங்க பெரியப்பா விக்ரம் மாதிரியே முறைச்சு பாக்குறான் என்று கயல்விழி சொல்ல சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு, அவன் நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு கயல், அந்த கம்பீரம் இருக்கத்தானே செய்யும். ஆனா ஆத்விகா ஒன்ன மாதிரியே ரொம்ப சாஃப்ட் என்றான் சித்தார்த். மறுநாள் காலையில் விக்ரம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டான். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட புது ஹெட் ஆபீஸ் ஓபனிங். அதுக்கு அர்ஜுன், வித்யா, சித்து, கயல் எல்லாரும் வரணும். முக்கியமா நித்யா, நீதான் அந்த ஆபீஸோட ரிப்பனையே கட் பண்ண போற என்று அவன் கம்பீரமாக சொன்னான். ஆபீஸ் திறப்பு விழாவில் பங்களாவின் மூத்த மருமகள் என்ற முறையில் நித்யா ரிப்பனை வெட்டி உள்ளே நுழைய ஊழியர்கள் அனைவரும் மலர் தூவி வரவேற்றனர். விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து கொண்டு தனது சேரில் அமர வைத்தான். இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான டீல் கையெழுத்தாக போகுது. அது நம்ம வாரிசுகளோட எதிர்காலத்துக்கானது என்று விக்ரம் சொல்ல அர்ஜுனும் சித்தார்த்தும் அவனுக்கு துணையாக நின்றனர். அன்று மாலை பங்களாவில் ஒரு விசேஷமான டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டது. 3 தம்பதிகளும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அர்ஜுன் ஒரு குறும்பு சிரிப்புடன் சொன்னான், அண்ணா, நம்ம வீட்டுல மறுபடியும் 2 வாரிசுங்க வரப்போறாங்க. இவங்களுக்கு போட்டி போட ஒரு பெரிய பிளே கிரவுண்டு பங்களாவிலேயே ரெடி பண்ணிடலாமா என்று கேட்க விக்ரமும் சிரித்து கொண்டே, அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அர்ஜுன், பொறுத்திருந்து பாரு என்றான். சென்னை திரும்பிய பிறகு அந்த பங்களாவில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. விக்ரமின் பிசினஸ் சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போக அர்ஜுன் மற்றும் வித்யாவின் காதல் இன்னும் ஆழமானது. சென்னை பங்களாவின் அந்த பெரிய புல்வெளியில் மாலை நேரத்து சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. விக்ரம் சொன்ன அந்த பெரிய திட்டம் என்னவாக இருக்கும் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருக்க விக்ரம் மெல்ல மெல்ல எழுந்து தனது லேப்டாப்பில் ஒரு நவீனமான 3D வரைபடத்தை அனைவருக்கும் காட்டினான். இதுதான் நம்ம குடும்பத்தோட அடுத்த கட்டம். ராயல் கிட்ஸ்வேர் இந்த பங்களாவோட பின்பகுதியில இருக்கிற 5 ஏக்கர் நிலத்துல நம்ம வாரிசுகளுக்காகவே ஒரு மினி தீம் பார்க், ஒரு நவீன விளையாட்டு பள்ளி, அப்புறம் அவங்களுக்கான ஒரு பெரிய லைப்ரரின்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர போறேன். யஷ்வந்த், ஆத்விகா, இப்போ வித்யா வயித்துல வளர்ற அந்த உயிர்குட்டி, அப்புறம் நம்ம விக்ரம் ஜூனியர், இவங்க எல்லாரும் வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். அவங்களுக்கான உலகம் இங்கேயே இருக்கும் என்று விக்ரம் கம்பீரமாக சொல்ல நித்யா வியப்பில் அவனது கையை பற்றி கொண்டாள். விக்ரம், இவ்ளோ பெரிய பிளானா? நிஜமாவே நீங்க ஒரு சிறந்த அப்பா தான் என்று நித்யா மேச்ச அர்ஜுன் உற்சாகத்தில் வித்யாவை அப்படியே அணைத்து கொண்டான். அண்ணே, சூப்பர் பிளான். ஆனா ஒண்ணு, இந்த விளையாட்டு பள்ளியில என்னோட வாரிசு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் என்று அர்ஜுன் சொல்ல வித்யா அவனது சட்டையை பிடித்து இழுத்தாள். அர்ஜுன், முதல்ல அவங்க வரட்டும், அதுக்குள்ள நீங்க என்னென்னவோ கனவு காண்றீங்க என்று அவள் சிரிக்க அர்ஜுன் அவளது காதோரம், உன்னை போலவே அறிவான ஒரு வாரிசு தான் வரப்போகுது வித்யா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று முத்தமிட்டான். வித்யா இப்பொழுது 2வது மாதத்தில் இருப்பதால் அர்ஜுனின் அக்கறை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. வித்யா ஒரு சின்ன ஃபைலை தூக்கினால் கூட அர்ஜுன் ஓடி வந்து, வித்யா, இங்க பாரு, இந்த நேரத்துல நீ எந்த பாரத்தையும் தூக்க கூடாது, அந்த ஃபைலை என்கிட்ட கொடு என்று பிடுங்கிக் கொள்வான். வித்யா ஒரு நாள் கிச்சனுக்கு சென்று காஃபி போட முயன்ற போது அர்ஜுன் அங்கே வந்து அவளை அப்படியே தூக்கி சென்று ஹால் சோஃபாவில் அமர வைத்தான். இனிமே நீ கிச்சன் பக்கம் போனா அப்புறம் நான் கோவப்படுவேன்.
உனக்கு என்ன வேணுமோ இந்த அர்ஜுன் கிட்ட கேளு, அவன் செஞ்சு தருவான் என்று அர்ஜுன் ஏப்ரானை கட்டிக்கொண்டு காஃபி போட தொடங்கினான். நித்யா இதை பார்த்து சிரித்துக்கொண்டே விக்ரமிடம் சொன்னாள். விக்ரம், பாத்தீங்களா அர்ஜுன, வித்யாவை ஒரு குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாரு என்றதும் விக்ரம் நித்யாவின் தோளில் சாய்ந்து கொண்டு, அவன் மட்டும் இல்ல நித்யா, இந்த விக்ரமும் உன்னை அப்படித்தான் பார்த்துப்பான். அர்ஜுன் செய்யறது ஒரு புது துடிப்பு, நான் செய்யறது ஒரு ஆழமான பாதுகாப்பு என்று சொல்லி நித்யாவின் நெற்றியில் முத்தமிட்டான். சித்தார்த் மற்றும் கைல்விழி தங்களது குழந்தைகளுடன் அந்த புதிய வரைபடத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். சித்து, நம்ம குழந்தைங்க இவ்வளோ பெரிய வசதிகளோட வளர போறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு நம்ம குடும்பத்தோட அந்த பழைய கஷ்டங்கள் தெரியாமையே போயிடுமா என்று கைல்விழி கேட்க சித்தார்த் அவளை அணைத்து கொண்டான். கயல், வசதிகள் அதிகமாவே இருந்தாலும் நம்ம பாசம்தான் அவங்கள சிறந்த மனுஷங்களா வளர்க்கும். விக்ரம் அண்ணனும் அர்ஜுனும் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த குறையும் வராதுடி என்றான். அன்று இரவு அர்ஜுன் மற்றும் வித்யா தங்களது அறையில் இருக்கும்போது அர்ஜுன் ஒரு சிறிய பரிசு பெட்டியை வித்யாவிடம் கொடுத்தான். உள்ளே ஒரு அழகான ஜோடி குட்டி ஷூக்கள் இருந்தன. வித்யா, இது நம்ம வாரிசோட முதல் பொருள், இத நம்ம ரூம்ல கண்ணில் படுற மாதிரியே வச்சிருக்கணும் என்று அர்ஜுன் சொல்ல வித்யா நெகிழ்ச்சியில் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அர்ஜுன் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டு அவளது கருவை சுமக்கும் அந்த வயிற்றை தடவி கொடுத்து, தேங்க்ஸ் வித்யா, எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நீ தந்திருக்க என்று உருக்கமாக சொல்ல அந்த அறையின் அமைதியில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமாக வேர்விட்டது. சென்னை பங்களாவில் அந்த கிட்ஸ்வேல் கட்டுமான பணிகள் மின்னல் வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. விக்ரம் ஒரு புறம் பிசினஸையும் கவனித்துக் கொண்டே மறுபுறம் தனது வாரிசுகளுக்கான அந்த உலகத்தையும் செதுக்கிக் கொண்டிருந்தான். வித்யாவிற்கு இப்பொழுது 3வது மாதம் தொடங்கிவிட்டதால் அர்ஜுனின் லூட்டிகளும் கட்டுப்பாடுகளுக்கும் அளவே இல்லாமல் போனது. அன்று காலை வித்யா மெல்ல படியேறி தனது அறைக்கு செல்ல முயன்ற போது அர்ஜுன் எங்கிருந்தோ ஓடி வந்து அவளை அப்படியே அலைக்காக தூக்கி கொண்டான். அர்ஜுன், என்ன இது, விடுங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க என்று வித்யா பதற்றத்தில் அவனது தோளில் அடிக்க அர்ஜுன் விடாமல் அவளை சுமந்து கொண்டு மேலே நடந்தான். பார்க்கட்டுமே வித்யா, 3வது மாசம் ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, நீ ஒரு படி ஏறினா கூட என் மனசு அடிச்சுக்குதுடி. இனிமே உனக்கு லிஃப்ட் வசதி வர்ற வரைக்கும் உன் அர்ஜுன் தான் உன்னோட லிஃப்ட் என்று அவன் அதிகாரமாக சொல்ல இதை பார்த்து கொண்டிருந்த நித்யா சிரிப்பை அடக்க முடியாமல் விக்ரமின் தோளில் சாய்ந்து கொண்டாள். விக்ரம், இந்த அர்ஜுனை பாருங்க, வித்யாவை கீழே கால் வைக்கவே விடமாட்டாரு போல இருக்கு என்று நித்யா சொல்ல விக்ரம் அவளை அணைத்து கொண்டு, அவன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் நித்யா, ஆனா நான் உன் விஷயத்துல எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. இப்போ வித்யாவுக்கு ஒரு விசேஷமான ப்ரீ பேபி ஷவர் நடத்தலாம்னு அம்மா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த புது கண்ணாடி அறையிலேயே நடந்தா நல்லா இருக்கும் இல்ல என்று விக்ரம் கேட்க நித்யாவும் அதை ஆமோதிப்பதாக தலையசைத்தாள். அன்று மாலை அர்ஜுன் வித்யாவிற்காக உருவாக்கிய அந்த புதிய கண்ணாடி அறை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வித்யா ஒரு மென்மையான இளநீர நிற பட்டுச் சேலையில் சொலித்தாள். ராஜேஸ்வரி அவளுக்கு சந்தனம் பூசி கைகளில் வேப்பிலை காப்பு கட்டி விசேஷத்தை தொடங்கி வைத்தார். நித்யா மற்றும் கைல்விழி இருவரும் வித்யாவிற்கு வளையல்கள் மாட்டிவிட்டு அவளது கன்னத்தில் முத்தமிட்டனர். வித்யா, நீயும் இப்போ எங்க வரிசையில வந்துட்ட. இந்த 3 மாசத்துல நீ ரொம்ப அழகா மாறிட்ட தெரியுமா என்று கைல்விழி சொல்ல வித்யா வெட்கத்தில் அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுன் அங்கே வந்து வித்யாவின் கையை பிடித்து கொண்டு, கயல், இவ அழகுக்கு நான் தான் காரணம். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட இவளை நான் ஸ்ட்ரெஸ் ஆகவே விடல என்று பெருமையாக சொல்ல விக்ரம் குறுக்கிட்டு, அர்ஜுன், நீ அவளை சாப்பிட விட்டிருந்தாலே அவ சந்தோஷமா இருந்திருப்பா. நீதான் அவ எது எடுத்தாலும் வேணாம்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கியே என்று கிண்டல் செய்ய அங்கே சிரிப்பொலி எழுந்தது. சாப்பாட்டு நேரத்தில் அர்ஜுன் தானே ஒரு பெரிய தட்டில் வித்யாவிற்கு பிடித்த உணவுகளை பரிமாறி அவளுக்கு ஊட்டிவிட தொடங்கினான். அர்ஜுன், நான் சாப்பிட்டுப்பேன், நீங்க போய் சாப்பிடுங்க என்று வித்யா சொல்லியும் கேட்காமல், அதெல்லாம் முடியாது வித்யா,
நீ சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் நம்ம வாரிசுக்கு சக்தியை கொடுக்கணும். இது அர்ஜுனோட அன்பு கட்டளை என்று அவன் வற்புறுத்தி ஊட்டினான். வித்யா அவனது அன்பில் நெகிழ்ந்து போனாள். அவனது கண்களில் தெரிந்த அந்த பாசம் அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை உணர்த்தியது. இரவு நேரத்தில் அனைவரும் அந்த புதிய கிட்ஸ்வெல் கட்டுமானத்தை பார்க்க சென்றனர். அங்கே குழந்தைகளுக்கான அந்த மினி தீம் பார்க்கில் ஊஞ்சல்கள் தயாராக இருந்தன. சித்தார்த் யஷ்வந்தையும் ஆத்விகாவையும் அதில் அமர வைத்து ஆட்டினான். விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து கொண்டு, நித்யா, இன்னும் சில மாசங்கள்ல இங்க நம்ம வாரிசுங்களோட சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது. அந்த நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு உழைக்கிறேன் என்று சொல்ல நித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அர்ஜுன் வித்யாவை ஒரு ஓரமாக அழைத்து சென்று அவளது வயிற்றில் கையை வைத்து மெல்ல பேசினான். குட்டி அர்ஜுன், அப்பா உனக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யமே கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் வந்து இந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடணும். அது வரைக்கும் உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு என்று அவன் சொல்ல வித்யா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு, அர்ஜுன், நீங்க நிஜமாவே ஒரு பெஸ்ட் அப்பா தான் என்று சொல்லி அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். அந்த நிலா வெளிச்சத்தில் சென்னை பங்களாவின் அந்த புதிய உலகம் காதலாலும் எதிர்பார்ப்பாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான சென்னை பங்களாவே அன்று ஒரு திருவிழா கோலமாக பூண்டிருந்தது. விக்ரம் உருவாக்கிய அந்த கிட்ஸ்வெல் முழுமையாக தயாராகி அதன் திறப்பு விழாவுக்காக வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் கம்பீரம், மறுபக்கம் ஒரு பாசமான குடும்பத்தின் அழகான கொண்டாட்டம் என அந்த இடமே உணர்ச்சிகளால் நிறைந்திருந்தது. விக்ரம் மேடைக்கு வந்து மைக்கை பிடித்த போது அங்கிருந்த அனைவரும் அமைதியாயினர். இந்த கிட்ஸ்வெல் வெறும் விளையாட்டு இடம் மட்டும் இல்லை, இது நம்ம குடும்பத்தோட அடுத்த தலைமுறைக்கான அடித்தளம். இதோ இதை திறந்து வைக்க போறது நம்ம வீட்டு குட்டி இளவரசி ஆத்விகாவும் வருங்கால வாரிசு யஷ்வந்தும் தான் என்று விக்ரம் சொல்ல, சித்தார்த் மற்றும் கயல்விழி குழந்தைகளை தூக்கி கொண்டு வர விக்ரம் அவர்கள் கைகளால் ரிப்பனை வெட்டி அந்த பிரம்மாண்டமான உலகத்தை திறந்து வைத்தான். உள்ளே சென்றதும் அனைவரும் திகைத்து நின்றனர். அங்கே ஒரு பெரிய டிஜிட்டல் சுவர் இருந்தது. அதில் ஒரு சின்ன பட்டனை விக்ரம் அழுத்த அடுத்த நொடி அந்த சுவர் முழுவதும் ஒரு அழகான வீடியோவாக ஓடத் தொடங்கியது. அதில் யஷ்வந்த், ஆத்விகா, நித்யாவின் வயிற்றில் வளரும் வாரிசு மற்றும் வித்யாவின் வயிற்றில் இருக்கும் அந்த சிறிய உயிர் இவர்களுக்கான எதிர்கால திட்டங்களை விக்ரம் அனிமேஷன் மூலம் விளக்கியவன். இதுதான் என் சர்ப்ரைஸ். இவங்க எல்லாருமே வளர்ந்து நம்ம கம்பெனியின் டைரக்டர்கள் வர அவங்க படிப்புக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு தனி அறக்கட்டளைய இப்பவே உருவாக்கிட்டேன் என்று விக்ரம் மாசாக அறிவிக்க அர்ஜுனும் சித்தார்த்தும் அவனது கையை பிடித்து கொண்டு நெகிழ்ந்து நின்றனர்.